அனைவருக்கும் வணக்கம். ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். இந்த அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடங்கள்ல வந்து அறிவிச்சிருந்தார் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர், அடுத்து இஸ்ரேல் காசா போர் உட்பட கிட்டத்தட்ட 8 போர்களை நிப்பாட்டுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரே வெளிப்படையாக அறிவிச்சு எனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இதை நிறைய நாட்டுடைய பிரதமர்களும் வந்து முன்மொழிஞ்சாங்க, சரிங்களா. ஸோ அதற்கு மத்தியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ட்ரம்புக்கு வந்து இது வந்து கொடுக்கல. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தில் கூட இருக்கலாம். ஸோ யாருக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடா. இவங்க வந்து யாருன்னா வெனிசுலா நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, சரிங்களா, எதிர்கட்சி தலைவர். ஸோ இவங்களுக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய இராணுவ ஆட்சிக்கு எதிராக இவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுத்து, மக்களுடைய ஜனநாயக உரிமையை மீட்டெடுத்து ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 14 மாதங்கள் இவங்க வந்து தலைமறைவாக அவங்க நாட்டிலே இருக்கிறாங்க, வெனிசுலா நாட்டிலே இருக்கிறாங்க. ஸோ நிறைய போராட்டத்தை முன்மொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் இவங்க வந்து அதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கே நோபல் அகாடமிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஓ மை காட், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து நான் வந்து ஒரு தனி நபர் தான், இது ஒரு இயக்கமாக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து எனக்காக கிடைச்சது இல்லை, எங்கள் வெனிசுலா நாட்டு மக்களுடைய ஜனநாயகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை நான் வந்து இதை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னமும் போராடிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் இது ஒரு முடிவுக்கு வரல, அதுக்கு முன்னாடி இது கிடைச்சது ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் கருதுகிறோம். ஸோ இதே ஊக்கத்தோடு நாங்கள் போய் இதில் ஒரு பெரிய லெவலில் இந்த போராட்டத்தோடைய வெற்றியை நாங்கள் வந்து கொண்டு வருவோம், வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை காக்கவும் சர்வாதிகாரத்துக்கு எதிரான அவரது போராட்டத்திற்காகவும் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கட்டத்தில் இவங்க இன்னமும் உள்ளக்க இருந்து தலைமறைவா இருந்து அந்த போராட்டத்தை வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு 2025 வந்து கொடுக்கப்பட்டிருக்குது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ தொடர்ந்து அவங்க போராடி அவங்க ஜனநாயக மீட்டெடுக்கட்டும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.